நல்லது. நாங்கள் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அப்படியாக நம் வார்த்தைக்கு கவனமாக செவி சாய்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கற்றுக்கொண்டு வருகிற காரியம் உங்களுக்கு தெரியும். என்ன படித்து கொண்டிருக்கின்றோம்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதர்களிடத்திலே அன்பு கூற. நியாய சாஸ்திரி ஒருவன் லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்கிற போது எங்களுக்கு தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழு இதயத்தோடு. இவைகள்லாம் நாம் கர்த்தரை முழுமையாக நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாகவே மற்றவர்களையும் நேசி. இது ரெண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. தேவனை நேசிக்காமல் நாம் மனிதர்களை நேசிக்க முடியாது, மனிதர்களை நேசிக்காமல் நாம் தேவனை நேசிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றோடொன்று சம்பந்தமானது. அதை செய்யாமல் மனிதர்களை நாம் வெறுத்து மனிதர்களோடு சரியான ஐக்கியம் கொள்ளாமல் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியம். அதுதான் நான் இந்த குறுக்கெழுத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதா? இது தெரிகிறதா? எத்தனை பேருக்கு தெரியுது? தெரியுதா? இது ஒரு குறுக்கெழுத்து போட்டி. இந்த குறுக்கெழுத்தில் நீங்கள் பாருங்கள், நம்பர்ஸ் இருக்குது. முதலாவது நம்பர் இருக்கின்றது. இந்த முதலாவது நம்பர் இடமிருந்து வலமாகவும் இருக்கும், மேலிருந்து கீழாகவும் வருகிற பெட்டிகளுக்கு இது சமானமாக இருக்கும். முதலாவது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். இப்போ முதலாவதுல 4 எழுத்து இருக்கின்றது, 4 பெட்டிகள் இருக்கிறது. 4 பெட்டிகள், 4 எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று அமையும். உதாரணத்துக்கு யாக்கோப்புடைய மகன்களில் ஒருவர் என்று சொன்னால் நீங்கள் யாரை போடுவீங்க? 4 எழுத்தில். 4 எழுத்தில் யாரை போடுவீங்க? சிமியோன் வரும். வேறு என்ன வரும்? செபுலோன் வரும். சேபுலோ இன் வரும். இங்கே இருந்தா இடம் இருந்து வலம் பாருங்கள். செபுலோனும் வரும், சிமியோனும் வரும். ஜோசேப்பு வருமா? ஜோசேப்பு, சரிதானே? 4 எழுத்து. அப்போ முன்னுக்கு யோவனால வந்தால் வரும், ஜோசேப்பும் வரும். நப்தலி வருமா? நானா, இப்பன்னா, தானா, லீனா, எத்தனை எழுத்து? என்னடா வராதா? நப்தலி 4 எழுத்து வரும் தானே. அப்போ 4 பேருக்கிட்ட இருக்காங்க. ஆரை போடுறது? இப்போ யாக்கோப்பினுடைய குமாரர்களில் ஒருவர் 12 பிள்ளைகளில் அவருக்கு 4 பிள்ளைகள் கிட்டத்தட்ட 4 எழுத்துல இருக்கிறாங்க. தான், காத்து, ஆசையர் அதெல்லாம் 3-2 எழுத்துகள். இப்போ 4 எழுத்துல ஒரு ஆள் இருந்தால் போடலாம், ஆனால் 4 பேர் இருக்கிறபடியாக போடலாது. அப்போ இந்த முதலாவது பெட்டியில் நீங்கள் போடவே இல்லை, விட தெரியும், ஆனால் போடலாது. 4 பேரில் ஆரை போடுறன்றதை இப்போ கீழே வார இந்த முதலாவது இதில் 1, 2, 3 கீழே பெட்டி அடைச்சிருக்கிறாங்க. 3 எழுத்தில் இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்பாங்க, மேலிருந்து கேள்வி. இப்போ கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர். அப்போ இயேசுக்கும் 12 சீசர் இருந்தது, யாக்கோப்புக்கும் 12 பேர். இப்போ யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகளில் நீங்கள் உடனே போடலாம், உங்களுக்கு தெரியும். 4 பேருக்கு 4 எழுத்து இருக்குது. இப்போ மேலிருந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் சீசர்களில் ஒருத்தர் கேட்டால் உங்களுக்கு தெரியும் அது 3 எழுத்து வேணும். அதுலேயும் கனவேர் இருக்காங்க. ஆனால் ஜோவான் எடுத்தீங்கன்னா ஜோவா இன். அப்போ இங்கே ஜோவான் போட்டிங்கன்னா அந்த பக்கம் என்ன வரும்? ஜோசேப்பு வரும். ஈஸியாக நிரப்பியாச்சு. ஜோசேப்பு, ஜோவான். அப்போ நாங்கள் நப்தலி போடலாது, செபுலோன் போடலாது, ஜோசேப்பு தான் போட போகிறோம். என்னடா அவங்களும் புள்ளியெல்லாம். ஆனால் இந்த இடத்துல பொருத்தமாக வர்றது ஜோசேப்பு, ஜோவான். மேலிருந்து கீழ் ஜோவான், இடமிருந்து வலம் ஜோசேப்பு. இது குறுக்கெழுத்து போட்டி. இதை நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் உடனே எடுத்த உடனே நிரப்பேலாது. மேலே கீழே பார்த்து தான் இதை நிரப்பலாம். இல்லாட்டிக்கு இந்த பெட்டிகளை நீங்கள் நிரப்பி முடியாது. சும்மா நீங்கள் விடைய போட்டாலும் ஆனால் ஃபுல்லாக நிரப்ப முடியாது. இதுதான் மேல் நோக்கியது. இஞ்சால கிடையாச்சு என்ன, எக்ஸ்ஹெச் வைஹெச்ன்னு படிப்பீர்கள் கணிதத்தில். இருக்கா? கணிதத்தில் படிச்சிருப்பீங்களா எக்ஸ்ஹெச் வைஹெச்? அதே மாதிரி இது மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம். சிலுவை என்றது 2 கோடு தான். ஒன்று மேலிருந்து 2 தடி வேணும் சிலுவைக்கு. ஏன்னா 2 தடி வேணும் சிலுவைக்கு. எத்தனை தடி வேணும்? 2 தடி வேணும். ஒன்று மேல் நோக்கி இருக்கும், அடுத்தது இப்படி இருக்கும். இயேசு அப்படிதான் மரிச்சார். அப்போ மேல் நோக்கிய அன்பு, அடுத்தது மனிதர்களை நோக்கிய கிடை அன்பு. அது கிடை அச்சில் வரும். அப்போ 2ஐயும் செய்தால் தான், சரியாக இருந்தால் தான் நாம் பரலோகம் போகலாம், இல்லாட்டிக்கு பரலோகம் போக முடியாது.
மோசேயவே ஆண்டவர் என்ன சொன்னார் கானானுக்குள்ள? யோசிச்சு பாருங்க, அந்தளவு தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷன், கடவுளோட நேரடியாக கதைச்ச ஆள். மோசே ஆண்டவர் சொன்னி வரையில அது நான் ஒன்றா பேச சொல்ல நீ ஏன் அடிச்ச? நீ கண்மலையை பார்த்து பேச சொன்னான், அடிச்ச. அற்புதம் நடந்தது. இந்த அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் அற்புதம் நடந்தது. கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்தது ஓகே, ஆனால் நீ செய்தது போல உன்னை பேச சொல்ல ஏன் அடிச்ச? நீ வரையிலாதன்ட்டார் ஆண்டவர். கானானுக்குள்ள விடவே இல்லை. அப்போ ஆண்டவர் மோசையே ஆண்டவர் 3 தரம் கெஞ்சி பார்த்தார். மோசே ஆண்டவர் சரி ஆண்டவர் எல்லாம் எடுத்துக்கொள்வான் மன்னி, ஆனால் ஆண்டவர் சொன்ன நீ ஏன் செய்யலை, நீ வரையில போயலான்னு சொல்லி பார்க்க அனுமதித்தார். ஆனால் உள்ளுக்குள்ள அனுமதிக்கலை. புறப்பட்ட 6 லட்சம் புருஷரில் 2 பேர் தான் போனாங்க, யோசுவாவும் காலேப்பும். அந்தளவு தூரம் ஆண்டவர் ஒருத்தரையும் அனுமதிக்கலை. உண்மையாக இருந்தால் போகலாம், இந்த இதுகளை நீங்கள் செய்தால் போகலாம், இல்லாட்டி நீங்கள் யாராக இருந்தாலும் வர முடியாது என்றதுக்கு பழைய படங்களுக்கு நல்ல உதாரணம். இன்றைக்கும் அப்படித்தான். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்தால் மாத்திரம்தான். 40 வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் ஆலயம் 40 வருஷம் காணிக்க கொடுக்கறதுனால ஆண்டவர் உள்ளே எடுக்க மாட்டார். தசமபாகம் கொடுக்க இல்லாட்டி ஊழியங்களில் நீங்கள் பங்கேற்பதனால ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுக்க மாட்டார். இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போகலாம். தேவனை நேசிக்கணும், மனிதர்களை நேசிக்கணும். அதுக்குத்தான் நான் முதலாவது சொன்னேன் ஜெபமும். தேவனை நேசிக்கிறதுக்கு முதலாவது என்னது? ஜெபம். அடுத்தது மனிதர்களை நேசிக்கிறதுக்கு விருந்தோம்பல். ஞாபகம் இருக்குது. ஜெபம் செய்ய வேண்டும், தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். மற்றவர்களோடு ஐக்கியம் கொண்டு நல்லா இருக்கிறதுக்கு அடையாளம் விருந்தோம்பல். அதை நான் எப்படி என்று உங்களுக்கு காண்பித்தோம். அதே மாதிரி 2வது போன கிழமை பார்த்தோம், தேவனை நேசிக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்கள் வேதத்தை வாசிக்க போறீங்க. வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா தேவனை நேசிக்கிறீங்க. வாசிக்காட்டி நேசிக்கிறேன் அர்த்தம். மற்றவர்கள் நேசிக்கின்றா அந்த வேதத்தை பேசுங்க, மற்றவர்களோடு கதையுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். என்ன, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே சத்தியத்தை பேசுங்கள், அவர்களோடு சத்தியத்தை பேசுங்கள். ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். சத்தியம்தான். சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீங்க. ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் அமைதியாக சத்தியத்தையே சொல்லாமல் இருந்தீங்கன்றால் நேசிக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். இது 2வது விஷயம். இப்போ முதலாவது விஷயத்தில் ஜெபமும் விருந்தோம்பலும். அடுத்த விஷயத்தில் அருமையானவர்களே வேதத்தை வாசிக்கிறதும் வேதத்தை பேசுறது. இன்றைக்கு 3வது காரியத்தை பார்க்க போகிறீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்களாக்குறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்க வல்லமுள்ளது என்பதனால நீங்கள் தேவனை நேசிப்பவர்களாக இருந்தால் உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். இது முதலாவது கட்டத்தில் நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து வந்திருப்பீர்கள். ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவட்டை பெறுகிற போது முதல் கட்டமே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு சொன்னாலே உங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்திருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஆனால் நாள் போக சிலர் பாவங்களை குறித்து நாம் யோசிக்க மாட்டோம். சிலர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இந்த பாவ அறிக்கை நம்மை ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நீங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து வேதத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னானே. இந்த வேதத்தை போன கிழமை சொல்லி இந்த எப்படி நீங்கள் வேதத்தை படிப்பீர்கள், வாசிக்கிறதுனால அன்பு கூறுவீர்கள் என்று. அப்போ வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதாகம் உங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களின் அடிப்படையில் இல்லாட்டி வேத ஆலயத்துக்கு வருகிற போது வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் கேட்கிற பொழுது அதிலிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்களின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நான் ப்ளஸ் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன். உடனுடனே பாவங்களை மன்னிப்பு கேட்கிறவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். வேதம் சொல்றது பாவங்களை மறைக்கிறவர்கள் என்னவாம் வாழ்படதில்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்போ பாவத்தை மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்ற அர்த்தம். ஒருக்கா இந்த விஷயம் நடக்கிறது இல்லை, ஒரு தடவையில் இது நடக்கிறது இல்லை. இது ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். பேதுரு யோவானும் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
கடற்கரைக்கு போயிட்டு கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்தால் மீனவர்கள் மீன்களை எடுத்து தெரிஞ்சு விற்க வேண்டும், கொடுக்க வேண்டும், அது இருக்கிறது. ஆனால் அவருடைய வள்ளங்களை, அதாவது வலைகளை அலச வேண்டும். என்ன, கடற்கரைக்கு நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் பயங்கரமான குப்பைகளோட வரும். சில நேரம் வள்ளம் மீனும் வரும், குப்பைகளும் வரும். சில நேரம் மீனை விட குப்பையாக தான் இருக்கும், சில நேரம் மீனே இருக்காது, குப்பையாக தான் இருக்கும். போட் நிறைய சில நேரம் நிரம்பி வரும். ஆழிய வலையில் கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பள்ளி கூட ஆழிய வலையில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த இடங்களில் பார்க்கிற பொழுது சில நேரம் போட் வரும், பார்த்தா பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்றால் வள்ளம் நிறைய குவிச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் மீனாக இருக்காது, எல்லாம் அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த அதுக்கு ஏதோ பேர் உண்டு, குப்பையாக இருக்கும். தண்டு தண்டு நீட்டு தண்டுகள், அந்த இதான் குப்பை எல்லாம் இருந்து சீராக்கி எடுக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. அப்போ தான் அடுத்த நாள் தொழிலுக்கு போகலாம். அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போனால் அங்கே வல்லமும் வேலை ஒன்றும் செய்ய, திரும்பியும் மீன் பிடிக்கலாது. அப்போ இதுதான் வாழ்க்கையும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் இதான் எங்களுக்கு கடல். இந்த கடலுக்கு அப்புறம் எல்லாம் குப்பை கூலங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் சில நேரம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்துடுவோம், இச்சியானதை பார்த்துடுவோம், தேவையில்லாத கேட்டோம், ஆபாசமாக சுத்தமாக நினைச்சிடுவோம். எங்களோட சிந்தனை, எங்களோட பார்வை, எங்களோட செயல்கள் பிள்ளையாக இருக்கும். ஆண்டவர் விரோதம். அன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து அறிக்கை செய்ய வேணும். பாவங்களை அறிக்கை செய்தால் மன்னிக்கிறதுக்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவரமாக இருக்கிறார், மறைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அறிக்கை செய்தால் தான் அடுத்த நாள் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தயாராகுவீங்க. ஒன்றுமே அறிக்கை செய்யாமல் இருந்தால் அந்த வள்ளம் அந்த அப்படியே தான் இருக்கும், அது எல்லாம் வலை சரி வராது, பிறகு மீனை பிடிக்கலாது. ஓட்டைகள் இருக்கும் சில நேரம் விலையல்ல, ஏதாவது கல்லுகளில் முள்ளுகளில் இல்லாட்டிக்கு உள்ளுக்குள்ள கம்பியல் பழைய போட்டுகள் இன்ஜின்கள் எதுவும் இருந்து விலையை கிழிச்சு விட்டுரும். தொழிலுக்கு போகிறவர்களுக்கு தெரியும், கிழிக்கும் சில நேரம் விலை கிழிவட்டு வேறும். அப்போ அந்த கிழிவுகளை தைக்க வேணும், தச்சு சீர்படுத்தினா தான் அடுத்த நாள் மீன் அந்த விலைக்குள்ள அகப்பட ஏதுவாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நான் போய் வீசி போட்டு வாரன் ஒவ்வொரு நாளும் கொண்டு போன் வருவன் போவேன்டா, அது கனகாலமும் ஓடாது. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய பாத்திலேருந்து அலசி பார்க்க வேணும். ஆண்டவரே, நான் இந்த இதை செய்கிறேன், இந்த கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டேன், இந்த நபரோடு இப்படி பேசியிருக்கிறேன், அவனை குறித்து சில நேரம் குற்றமாக காய்ச்சிருப்போம், சில நேரம் ஒரு தேவை. ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை காட்டியிருக்கிறார், இதுதான் வழி, இந்த வழியிலே நான் நடக்காமல் வேறு வழியில் நடந்திருப்போம். அப்போ அது எங்களுடைய வாழ்க்கையில் தவறு, பிழை. அதை நீங்கள் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடணும். பாவங்களை அறிக்கை செய்கிறேன் இல்லை, அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடணும். சிலர் நாம் அறிக்கை செய்வோம், அப்புறம் அடுத்த நாள் அதையே தான் செய்வோம், அப்புறம் அறிக்கை செய்வோம். அப்படி ஓடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நீங்கள் பாவங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து விட்டு விடணும். தவறான காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கிற உறவில் கட்டியலும். மன்னிப்பு என்கிற விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தேவனை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் முழங்கால் பாடிட்டு சில பேர் மன்னிப்பு கேட்குங்க, சின்ன பிள்ளைகள் முழங்கால் பாடிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, அப்பா அம்மாட்ட கெஞ்சுங்கள், சரி நான் இனி பிள்ளை விட மாட்டேன், அடிக்காதீங்க ஏன்னா தவறு விட மாட்டேன். அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் போயிருந்து கெஞ்சுற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ஒரு பிள்ளையும் செய்ய மாட்டேன், என்னத்தை மன்னிப்பு கேட்குறது ஆண்டவர்கிட்ட, எல்லாம் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படி தெரியக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து, அப்போ தான் உங்களுக்கு புது ஆசீர்வாதம் பெறும், புது வெளிப்பாடு வரும். வேதத்தை வாசிக்க அந்த வேதம் உங்களுக்கு புது ஒளிவ எண்ணெயின் ருசி போல இருக்கும். பழைய காரியங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து விடத்தான் தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெறுவீர்கள். இல்லாட்டி வெளிப்பாடு வராது, சும்மா படித்து கொண்டே போக வேண்டியார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தினந்தோறும் ஆராய்ந்து தினந்தோறும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரிடத்தில். ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வந்து தான் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில தான் பாவ அறிக்கை நேரத்திலான் ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே எங்கே போகிறீர் இயேசுவே, அப்பா பாரமான சிலுவை அப்படி என்று நம்ம சில நேரம் பாட்டை படித்து ஏதோ ஒரு கை கால்களில் ஆணிகள், ஆண்டவரே தலையெல்லாம் ரத்தம், ஐயோ ஆண்டவர் தாங்கலாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில தான் சில பேருக்கு அது பழக்கம். ஞாயிறில் செய்கிறது நல்ல, அது நாங்கள் ஆறாத நேரத்தில் எல்லாரும் ஒரு ஐக்கியத்துக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்பதனால அறிக்கை செய்து விட்டு வரும். ஆனால் நீங்களாக உட்கார்ந்து எத்தனை பேர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை நீங்களே நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு வார்த்தை இருக்கிறது,
நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். படித்தோம் என்ன? ஆராய்ந்து முடியாத ஆண்டவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். ஆனால் ஆண்டவரில் இன்னொரு பழக்கம், உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து உங்களுக்கே ஆண்டவர் காண்பிக்கிறவர் என்று சொல்லி மீகாயில் ஒரு வசனம் இருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் அவனுக்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் செய்கிற தவறுகள், பிழைகள், பாவங்களை, குற்றங்களை கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நிறுத்துவார். மகனே, மகளே, இது பிழை. நீங்கள் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் கர்த்தருள்ள நேசிக்கப்படுகிறீர்கள், இங்கே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி உண்மையான அர்த்தம். இல்லை, பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறதும் இல்லை, ஏனென்றே அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, பாவத்தோடையே படுத்து கிடக்கிறது விருப்பம். சில பேருக்கு பாவத்திலேயே வாழ்கிறது சில பேருக்கு விருப்பம். 38 வருஷமாக ஒரு மனுஷன் குளத்தில் படுத்து கிடந்தான். என்ன, இயேசு அவனை பார்த்து கேட்டால், நீ விரும்புறியா, சுகமாகவன் மட்டும் விரும்புறியாப்பா, ஏன் ஆண்டவர் விரும்புறியான்னு கேட்டார். போ, இவ்வளோ காலம் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று ஆண்டவருக்கு தெரியுது. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறேன், நீ சுகமாகவன் மட்டும் விரும்புறியா தம்பி? அவனுக்கு விருப்பம் இருக்குது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே குளத்தை கலக்கும் போது என்ன கொண்டு போய் விடுறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு விளங்கிட்டு இவனுக்கு சுகமாக விருப்பம் இருக்கு, எழும்பு நட. அவன் நிலைமை போயிட்டான். இன்றைக்கு அநேகர் நாம் விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். சரி, இன்றைக்கு கொஞ்சம் காலம் போகட்டும், பிறகு விடுவோம், பிறகு கொஞ்சம் நாளுக்கு பிறகு நான் பாவத்தை அறிக்கை செய்து விடுவேன். அப்படியெல்லாம் நேசிங்க என்றால் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தடை, உங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கும் எனக்கும் தடை. என்னுடைய பாவம் என்னுடைய தேவனுக்கும் எனக்கும் தடையான சுவர். ஆகவே ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை கழுவும். எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் காரியம் என்னவென்றால், நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா என்பதை. தேவனை நேசிக்கிறீர்கள் என்றால் மன்னிப்பு கேளுங்கள். தேவனை நேசிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். முதலாவது தேவனை நேசிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்கள், என்ன, வேதத்தை வாசியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது இன்றைக்கு படிக்கிறோம் மன்னிப்பு. அப்போ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் தேவன் நமக்கு மன்னிப்பார். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பாருங்கள், தினந்தோறும் இதை நீங்கள் செய்ய வேணும். தொழிலுக்கு போயிட்டு வந்தாங்கள்ன்னு சொன்னால் அடுத்த கட்டம் வலையை கிளீன் பண்ணியே ஆக வேணும். என்ன வரும் தாழ் அடியா என்ன சொல்கிறது, அதை இழுத்து கொண்டு வரும். கண்ட குப்பைகள் எல்லாம் வரும். சொப்பின் பேய்கள் சில பேர் கடலுக்கெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறதெல்லாம் குப்பைகள் கழிவுகள் எல்லாம் அவங்க மீனோட சேர்த்து எல்லாம் இழுத்து கொண்டு வருவாங்க. ஒன்றுமே செய்யாமல் விட்டால் அது பாவிக்கலாது. அந்த விலை கன நாளைக்கு பயன்படுத்த முடியாது. அந்த விலைக்குள்ள ஆசீர்வாதம் பாருங்கள். ஓட்டையா விலை இருந்தால் என்ன, பாறை மீன் உள்ள வழியில் போயிருமே. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பாவங்களினால அக்கிரமங்களினால ஓட்டையாக தான் இருக்கும். அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் ஆண்டவர் அதை சரியாகுவேன். அப்போ தான் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தங்கும். ஆசீர்வாதம் தங்க முடியலை என்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நாம் சொன்ன மற்றவர்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்றிருப்போம். அவரில் அந்த பிள்ளை இருக்கு, இவரில் இந்த பிள்ளை இருக்கு, அவரில் அப்படி இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான். ஆண்டவரே என்ன, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், எனக்கு இருக்கிறதெல்லாம் தசமம் வாங்க கொடுக்குறேன். ஆண்டவரே நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரனை போல இராத நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் சரி, பிரச்சனை இல்லை, நல்ல ஜெபம். ஏனென்றால் அவன் உண்மையிலேயே ஆயக்காரனை போல இல்லை, உண்மையிலேயே பரிசேயன் மாதிரி இல்லை, உண்மையிலேயே அவன் பரிகாரர் மாதிரி இல்லை. பரிகாரர் ஏதோ பறிக்கிறவங்க இருந்திருக்காங்க போல அந்த காலத்தில், அப்படி இல்லை அவன். ஆனால் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறான், சரி. தனக்கு இருக்கிறதெல்லாம் தசமாக கொடுத்துருக்கான், சரி. ஆனால் மற்றவன் ஒருத்தன் தூரத்தில் நின்று ஆயக்காரன், ஆண்டவரே தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணிவில்லாமல், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் தான் நீதிமானாய் திரும்பி போனான். ஏண்டா இவனுக்குள்ள இவன் இவ்வளவு சொன்னாலும் இவன் உண்மையிலேயே தசமாக கொடுக்குறான். உண்மையிலேயே இவன் அநியாயக்காரர் மாதிரி இல்லை, பரிகாரர் இல்லை, விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை. இவன் சொல்றது சரி, 2 நாள் உபவாசிக்கிறான், எல்லாம் சரி. ஆனால் இதை விட வேறு தவறுகள் அவரில் இருக்கலாம். இதை விட சில நேரம் பெருமை இருக்கலாம். இதை விட சில நேரம் பயங்கரமான கோப சுபாவத்தோடு இவன் இருக்கலாம். அப்போ வேற எல்லோ தெரியாத பாவங்கள் எல்லாம் சும்மா சொல்லிக்கொண்டு அநியாயம் சரியில்லை, அக்கிரமம் சரியில்லை, விபச்சாரம் சரியில்லை, வேசித்தனம் சரியில்லை, அந்த ஆயக்காரன் மாதிரி இல்லை, இவன் மாதிரி இல்லைன்னு சரி. ஆனால் உன்னில் இன்னும் இதை விட பெரிய தவறுகள் இருக்கலாம். அதை நீ செய்யாமல், அதை நீ அறிக்கை செய்யாமல் சும்மா 2 நாள் வாசிக்கிறேன், 3 நாள் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்டா ஆண்டவர் சொன்னார்.
அவன் அல்ல இவன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு விட்டால் மாத்திரமே தான் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ மன்னிப்புன்றது இப்போ மேல் நோக்கி ஒரு சட்டம் சொல்லியாச்சு உங்களுக்கு. தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா தேவனிடத்தில் நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்டு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மற்றவனை நேசிக்க வேணும், ரெண்டும் சேம். இப்போ நீங்கள் மற்றவனை நேசிக்கின்றா மற்றவர்களை நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மற்றவர்களிடமும் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், மற்றவர்களோடும் உறவை சரியாக்க வேண்டும், அவர்களிடமும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேதத்திலே அதற்கு நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 6:14 வாசியுங்கள். மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, குறுக்கெழுத்து போட்டி. இது குறுக்கெழுத்து, நான் சொல்றது குறுக்கெழுத்து. நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, மற்றவர்களை மன்னிச்சால் தான் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றாதான் வேதத்தின் உபதேசம். நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லிக்கிறார். இது குறுக்கெழுத்து. நான் திரும்ப சொல்கிறேன், இது குறுக்கெழுத்தான சம்பவமான. நீங்கள் தேவனை நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும். இதுதான் சிலுவை, இதுதான் சிலுவை. சிலுவை என்றது மேல் நோக்கி அன்பு கிடை, மற்றவர்களிடத்தில் அன்பு. நியாயசாஸ்திரி வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குற நேரம் அவன் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீ தேவனை நேசி, மற்றவர்களை நேசி போ. இப்போ இயேசு இந்த இடத்துல போதிக்கிறார், நீங்கள் மனிதருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். என்ன அடுத்த வசனத்தை மாற்றி சொன்னா, மாற்றி இல்லை பைபிளில், நான் மாற்றி சொன்னால் நீங்கள் மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அதான் உண்மை. வேதத்தில் அந்த வசனம் இல்லை. இருக்கு என்ன 15 வாசிங்க. மன்னிக்காத இருப்பார். வடிவா சொல்லுங்க, நான் உண்மையாக கவனிக்கல. இந்த வசனம் மட்டும்தான் எழுதியிருந்தனா, இதில் அப்படியே அடுத்த வசனம் இருக்கு. ஏண்டா இது வந்து சொன்னான்னு சொல்லாட்டிக்கன்னா எங்களுக்கு விளங்குது. ஆனால் இதை இயேசு மறுபடியும் சொல்றதுனால மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிக்க மாட்டார். நீங்கள் வேற பாவங்கள் செய்து போட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறது தயவு, உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்காது விட்டால் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்கள் மோசையா இருக்கலாம், நீங்கள் ஆரோனா இருக்கலாம், மிரியாம இருக்கலாம், கானானுக்குள் போக முடியாது. மிரியாம் எவ்வளோ பெரியாள்? மோசையோட அக்கா. ஆரோன் எவ்வளோ பெரியாள்? மோசையோட அண்ணன். எல்லாம் வனாந்தரத்திலே செத்து மடிங்க. எனக்கு வார்த்தையின்படி நடந்தால் மாத்திரம்தான் கானானுக்குள்ள வரலாம். நீங்கள் பெருசாக ஏதோ 30,000 பேரை நடத்தி கொண்டு வந்தோம், 30 லட்சம் பேரை நடத்தி கொண்டு வந்தாங்க. அண்டு ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த நாங்கள் உங்களோட கோலுகளை போட்டு நூட்டைகள் அற்புதம் நடந்தது. நடத்து, இந்த வார்த்தையின்படி நடந்தால் மட்டும்தான் கானானுக்குள்ள போகலாம். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னியா இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்றது வேதாகமத்தின் உபதேசம். அப்போ இப்பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னடா தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொன்னால் எப்படியாக நாங்கள் மன்னிக்க, எத்தனை தரம் மன்னிக்கிறது அப்படின்றலாம் சில கேள்விகள் இருக்கின்றது. பேதுரு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கின்றார். வாசியுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 17:3 வாசியுங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், அவனை கடிந்து கொள், மன்னிப்பாயாக செய்தால் அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நாளில் 7 தரம் ஒருத்தன் மன்னிப்பு கேட்டுட்டு நான் மனஸ்தாப்படுறேன்னு சொன்னால் நீ 7 தரமும் மன்னி. இன்னொரு இடத்துல இருக்கிற 7 தரம் மட்டுமா மன்னிக்கணுமென்று ஒரு ஆள் கேட்க ஆண்டவர் சொல்கிறார் 7 தரம் இல்லை, 70 தரம் மன்னி. 70 பெருக்குங்களன். அவ்வளோ என்னண்டா அதுக்குள்ள கணக்கு பார்த்தில்ல, நீ கணக்கு இல்லாமல் மன்னி என்றது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை மன்னிக்காது விட்டால், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காது விட்டால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மன்னிப்பை அவர் வழங்க மாட்டார். மன்னிப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் மன்னியுங்கள். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒரு கதையை இயேசு கிறிஸ்து இதுக்கண்டே மினக்கட்ட ஒரு கதை சொல்லி இருக்கின்றார். என்னவா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள்.
இந்த கதையோட சம்பந்தமாகத்தான் அது வருகின்றது. மன்னிப்பை கேட்கிற பொழுதுதான் 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆஹா ம் ஆ என்று கேட்டான். 7 தர மட்டுமா மன்னிக்க? ஆண்டவர் சொல்றார் 7 இல்லை 70 தர மட்டும் சொல்லி போட்டு ஒரு கதையை சொல்றார். என்னென்றால் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒரு ஒரு ராஜா கணக்கு பார்க்க வலிக்கிறான். பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வலிக்கிறான். பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கும். 22வது வசனத்தை சொல்லுங்கள், வாசியுங்கள். 23 வாசியுங்கள். அப்படியெனில் ராஜாவுக்கு ஒப்பா இருக்கு. ராஜா கணக்கு பார்க்க, கம்பெனி எல்லாம் கணக்கு பார்ப்பாங்க. என்ன சில நிறுவனங்கள்லாம் கணக்கு பார்ப்பாங்க. ஆடிட் பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கும். யாருக்கு சொல்லுங்க? அப்போ உங்களை ஒவ்வொருவருக்கும் கணக்கு பார்க்கும் பரலோக ராஜ்யம். இங்கே வா இதில் போ. என்ன அன்று வந்துட்டியா? அதில் போய் நில்லு. ஏண்டா நீ என்ன சரி கோட அந்த காடி பட்டிருக்கா? சின்ன வயசுல இந்த கணக்கு பார்த்தா 40 வயது ஒரு மனுஷனுக்கண்டா சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் கணக்கு பார்த்தா பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கும். என்ன கணக்கு? நீங்கள் விட்ட பிள்ளைகளை கணக்கு பார்க்கண்டு வைப்போமே, வச்சு பார்த்தா என்ற கடவுளை சில பேருக்கு அவ்வளவு கடனாக இருக்கும். அவ்வளவு கணக்கு பார்த்துருக்கு. இல்லை அநியாயம், பொய் மட்டும் லட்சக்கணக்காக இருக்கும். என்ன 40 வயசில் ஒருத்தன் இருக்கிறானண்டா பொய் மட்டும் எத்தனை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் போய் களவை பார்த்தா அது கணக்கில் ஆண்டவர் கணக்கு பார்க்காதீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு 50 வயசுன்னு எடுத்துக்கொள்ளுமே, சும்மா ஒருத்தனுக்கு 50 வயசு. பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்குற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கும். கணக்கு பார்க்கும். வாடா ஐயா போய் நில்லு வாரன். எடுத்து பார்த்தா பொய் மட்டும் என்ற ராஜா 3 வயதுலேயே தொடங்கி 1.5 வயசு பேச வலிக்கிட்ட உடனே போய் தொடங்கி பேச வலிக்கிட்ட உடனே போய் வளைக்கிட்டு அவ்வளோ பொய் வரும். பொய்யுக்கு ஒரு ஒப்பி முடிஞ்சிட்டு கடவுள் பை அடுத்த ஒப்பியாடு களவு, அந்த களவு இந்த களவு இவ்வளவு. அதுக்கப்புறம் அடுத்தது இப்படியே எழுதினா வேறு சொல்றது ஒரு ராஜா கணக்கு பார்க்க ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் பட்டுக்கிறான். உங்களை விளங்குதா? 10,000 தாலந்தண்டா கிட்டத்தட்ட மில்லியன், எத்தனையோ மில்லியன் என்று சொல்றாங்க. 250 லட்சம் என்று வைப்போம். எத்தனை? 250. அப்படித்தான் அவன் கடன் பட்டுக்கிறான் ஒருத்தர். ஆண்டவர் இந்த கதையை சொல்றான். வேதம் சொல்றது வாசியுங்கள். எத்தனையாவது? 24வது வசனத்தை வாசிங்கள். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டன் ஒருத்தனை பிடிச்சு கொண்டு வராங்க. 10,000 தாலந்தண்டா அது 250 எத்தனை லட்சம். 250 லட்சத்துல கடன் வாங்கியிருக்கான். என்ன சொல்லுங்க? அவ்வளோ பாவம். ஆண்டவர் பாவத்துக்கு தான் சொல்றது, மன்னிப்பை குறித்து சொல்றீரா? இப்ப ஒருத்தன் கடன் பட்டுக்கான் 250 லட்சம். அவனை பிடிச்சோன்னு வந்தாச்சு. தம்பிடா வாடங்க, ராஜாவுக்கு முன்னால வந்து நிற்கிறான். எவ்வளோடா கடன் பட்ட நீ? அவனை சொல்றான், சார் 250 லட்சம். 250 லட்சம் கடன் பட்டுக்கிறியா? கட்டுவியான்னு கேட்ட. எங்க கட்டுறது? எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க? 250 லட்சத்துக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க? இவன் செத்தாலும் கட்ட மாட்டான். ஏன் சொல்லுங்க? அப்போ எவ்வளோ உழைக்கிறது ஒரு மாதம் ஒரு மனுஷன்? 2 லட்சம் உழைக்கிறான்னு வையுங்களேன். எவ்வளோ 250 லட்சம் கட்டங்க வரும். அப்போ அந்த ராஜா சொல்கிறான், தம்பி சரி நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. 250 லட்சத்தை மன்னிச்சு விடுறேன். நீ போ, உன் பொஞ்சாதி உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்போ, இனிமேல் கடன்படாத போண்டு அவனை மன்னிச்சு அனுப்பிடுறேன். இவன் இப்போ பெரிய சந்தோஷத்தில் போகிறான். என்ற கடவுளே 250 லட்சம் மன்னிக்கப்பட்டிருக்க என்ற ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடு. இவன் போக இப்போ ஒருத்தன் வாரான். இவன்கிட்ட ஒருத்தன் 100 வள்ளி. வேதம் சொல்றது எத்தனை வள்ளியா இருக்குல்ல? 28வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க 100 வள்ளி பணம். 100 வள்ளி பணம் கடன் பட்ட. இவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கா 100 வள்ளி. 100 வள்ளி எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாய் வை. இவர் எவ்வளவு கடன் பண்ணினவர்? முதலாவது 250 லட்சம். இவர் கடன் பட்டுக்கிற 250 லட்சம். இவனை மன்னிச்செல்லாம் விட்டாச்சு போடா ராசான். இப்ப இவன் புறப்பட்டு போயக இவன்கிட்ட கடன் பட்டிருக்கான் ஒருத்தன் 2.5 லட்சம். 2.5. இவன் கூப்பிடுறான், இங்கே வடாங்க, டேய் கடன்காரன் தெரிந்தானே வடாங்க. அவன் போறான், சார் எங்கடா காசன்?
சார் ஒரு 2.5 லட்சம் நான் தரேன் ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டாம் சார், அவசரமாக இருந்தேன் தருவேன், கட்டாயம் தரேன் சார், இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்காது. அவன் இவன்ட்ட தொண்டையை பிடிச்சி வேதம் சொல்கிறது நெரிச்சு அடியண்டா நல்ல அடி 2.5 லட்சம் ரூபாய்க்கு அடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து, சார் 2.5 லட்சம் கடன்பட்டான் சார், சுத்தம் அது பண்ணி கொண்டிருக்கான், தாரன் அந்த தாரன் இந்த என்ன சார், ஆப்பங்களும் போட்டு வெளுத்து அவனை ஜெயிலுக்கு போட்டுட்டாங்க. இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒருத்தன் கண்டுட்டு போய் ராஜாவுக்கு சொல்கிறான், சார் அந்த உங்கள்கிட்ட ஒருத்தன் கடன்பட்டான் சார் 250 லட்சம். ஓமோம், அவனை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், பாவம் தானே அவன் விட்டு. சார் அவன் ஒரு 2.5 லட்சத்துக்கு கடன் பட்டவனுக்கு என்ன அடி சார், அடிச்சுட்டு போலீஸில் கொண்டே கொடுத்துக்கான். அப்படியான கூப்பிடு அவனு கூப்பிடு அந்த நாயன், அப்படி இல்லை நான் அப்படி தான் சொல்லியிருக்கோம். கூப்பிட்டா இப்போ வந்தாச்சு. வந்த உடனே இப்போ ராஜா கிட்டாண்டே, உனக்கு நான் 250 லட்சத்தை மன்னிச்சு விட ஒரு 2.5 லட்சம் உன்னிட்ட கடன்பட்டவனுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கக்கூடாது, மன்னிக்காட்டிக்கும் பரவாயில்ல, சரி ஒரு தவணை ஒரு அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டே கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? உடனே அந்த ராஜா சொன்னான், உனக்கு மன்னிப்பு இல்லை, நீ முழுக்க கட்டு. எவ்வளோ முழுக்க கட்டணும்? இப்போ இவர் எவ்வளோ கட்டணும்? 250 லட்சம். நீ செத்தாலும் கட்ட மாட்டே தம்பி, போய் விடண்டு. வாசியுங்க அந்த வசனத்தை, நீங்கள் வாசியுங்கள், 34வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவளத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். முதல் மன்னிச்சு விட்டாச்சு, போடா 250 லட்சம் நீ கட்ட தேவையில்லை, போடா சந்தோஷமா போ. இவர் இப்ப போய்க்க அவனை மன்னிக்கல, அந்த தன்னட்ட கடன்பட்டவனை மன்னிக்கல, அவனை அடிச்சு கொண்டு. அப்ப அவன் கூப்பிட்டு சொல்ல, நீ கட்டு, ஒரு காசும் குறைவில்லாம கட்டு, உனக்கு ஒரு கழிவும் இல்லை டிஸ்கவுண்ட்டும் இல்லை, 250 லட்சமும் கட்டுறா. நீ கட்டி பேரன் எங்கே கட்டுறது? ஜெயிலுக்கு இல்லை. இந்த கதை நான் சொல்ல ஏசு சொன்னேன், ஏன் சொல்லுங்க கோபம். இப்போ கணக்கு பார்த்தா, எங்கட கணக்கை பார்த்தா, கொண்டே ஒரு மூளைக்கை விட்டு கணக்கை பார்த்தா, எனக்கு 40 வயது, நான் பாவத்தொழில் என்ற கடவுள் தாவீது சொல்கிறார், ஆண்டவர் என் சிறு வயதின் பாவங்களை எண்ணாதிரும் ஆண்டவர், நினையாதிரும் என்ற கடவுள், அதெல்லாம் நினைச்சா எனக்கு பிசராக இருக்கும், எண்ணாதிரும். அப்படித்தான் ஒருத்தட்ட பாவங்கள் பெரிய செவரன்னா சுவர மாதிரி இருக்கும், குவிஞ்சு போயிருக்கும் கூட பாவங்கள் எழுதிவிட்டால். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் அதை மன்னிக்கிறார், லட்சக்கணக்காக ஆண்டவர் மன்னிச்சுக்கிறார், 25 லட்சம் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுக்கிறார். உங்களுக்கு இப்போ மற்ற ஆக்களை சில பேருக்கு மன்னிக்கல, மற்றவனை மன்னிக்கிறேன்டா இப்போ நெஞ்செல்லாம் நோவுது. ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க வடஞ்ச, உனக்கு நான் விளத்தை மன்னிச்சு விட நீ மன்னிக்கலாட்டி. நீங்க வாசியுங்கள் 35. மன்னியாமல் போனால், மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா இப்படியே செய்வார். நீங்களும் உங்கள் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமல் போனால் என் பரமபிதா இப்படியே செய்வார். நீங்கள் தப்ப முடியாது, யாரா இருந்தாலும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க மோசையா இருந்தானே, ஆரோனா இருந்தானே, யாரா இருந்தான், ஆண்டவற்ற வசனம் இதுதான், வழி இதுதான். போறண்டா நீங்க போங்க உங்களோட பாட்டில். நானும் ஒரு பாஸ்டரும் சீக்கிரமாக ஒரு கதையுண்டு. நானும் ஒரு பாஸ்டரும் முழங்காவில் கூட்டத்தை முடிச்சுட்டு மல்லாவிக்கு போக வேண்டியது போகிறோம். ஒரு பின்னர் 4 மணிக்கு 3:30க்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறோம். 4 மணிக்கு மல்லாவில் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்க, அந்த வெள்ளாங்குளத்திலேருந்து துணுக்காய்க்கலால் போய் மல்லாவிக்கு போகணும். அந்த வெள்ளாங்குளத்தால் போய்க்க ஒரு இடத்துல தண்ணி, அது பழைய 10 வருஷத்துக்கு முதலும், அப்போ தண்ணி நிற்கிது, ரோட்டு சரியில்லை, அதில் ஒரு தண்ணி நிற்கிது, ஒரு சொட்டு தண்ணி. இங்கேருந்து நாவக்குழி இந்த ரோட்டு வரைக்கும், மெயின் ரோட்டு வரைக்கும் தண்ணி நிற்கிது. அப்போ நான் ஒரு தென்னங்கட்டை ஒன்று போட்டிருக்காங்க, போட்டுட்டு ஒரு பாதை ஒன்று அங்கால போகுது, அந்த பாதைகளால் போங்கன்னு ஒரு போட்டும் போட்டிருக்காங்க. அப்போ பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் தண்ணியாக இருக்கு, நீ வாடா கொஞ்சம் தான் முழங்கால தண்ணி தான் போகலாம் பாண்டு. பாஸ்டர் அந்த சைட்டால் போவோமே என்று சொல்ல, அது ஆமிக்களால் போய் அப்படி வேறு தேவையில்லை, நாங்கள் இதுக்குள்ளால் போவோம். சரி என்னை விட்டாச்சு. வீட்டுக்குள்ளே போனால் பிறகு அது முழங்கால் அளவு இருந்தது, முழங்கால் அளவு போதாதையா அப்படியே இடுப்பு கட்டத்துக்கு இப்போ வந்துட்டு மோட்டர் சைக்கிள் இடையில நின்றுட்டு, அவருக்கு நின்றுட்டே எனக்கு 2 பேரும் இப்போ வலிச்சு வருத்தத்தோடு படகை
பவுல் சொல்கிற மாதிரி செலுத்தின மாதிரி வலித்து கரைக்கு கொண்டு வந்தாச்சு. 4 மணிக்கு கூட்டம் 4 காலம் என்னமோ வந்து இறங்கிட்டோம். கரையை அண்மித்த போது நேரம் எத்தனை மணி? 4. இப்போ அடியா ஸ்டார்ட் அண்டு கொஞ்சம் நேரம் சட்டிச்சு கிரிச்சு மோட்டர் சைக்கிளில் நிப்பாட்டி போட்டு ஸ்டார்ட் அடித்தா ஸ்டார்ட் வருதில்லை. என்னடா ஸ்டார்ட் வருதில்லைன்னுட்டு அவற்றுக்கு ஸ்டார்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அடிச்சா ஸ்டார்ட் வரல. சரி உண்டிய அடிக்கிறான்றாச்சு. எனக்கு ஸ்டார்ட் வருது, ஆனால் கியரை போட்டுட்டு விட்டால் போகுதில்லை மோட்டர் சைக்கிள். என்னப்பா இது புதுசு பழக்கமாக இருக்குது. அன்றைக்கு தான் எனக்கு அந்த மோட்டர் சைக்கிளில் இப்படி ஒரு விஷயம் இருந்தது. கியர் விழுது, கிளச்சை விட்டோன்னா போகுது இல்லை, கிளச் பிளைட் எல்லாம் போயிட்டு ஆட்டி என்னென்று பார்த்தா கடைசியாக ஒருத்தனை கூப்பிட்டு மல்லாவிலேருந்து டாபான் வந்து வீட்டை போய் சேர 9:30. கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை. அவருக்கு இப்போ எந்த மோட்டர் சைக்கிள் அவன் செய்துட்டு போயிட்டான். நான் தான் ஓடுறேன். அவர் பின்னுக்கு இழுத்து கொண்டு வார் அந்த எந்த மோட்டர் சைக்கிளில் பிடிச்சிக்கொண்டு வந்த ஒரு கை ஃபுல்லாக அவ்வளோ தூரம் ரோட்டும் சரியில்லை, வெட்ட கிடாங்குதான். கையெல்லாம் நொந்து போய் எந்த கடவுளை என்னண்டா அதில் ஒரு வழி ஒன்று இருந்தது. வாடிவா அதில் அவன் தென்னையும் போட்டு குறுக்காக மறைச்சி வச்சுருக்காங்களா ஆமிக்காரன். அதை சுற்றி போயிருந்தால் நாங்கள் 4 மணி சேர்ச்சுக்கு போய் வடிவா ஆண்டவரை ஆராதிச்சு வடிவா வீட்டை போயிருக்கிறோம். இல்லைடா நீ விட்றா இதுக்குலாம் போகலாமன்ட்டு போய் கடைசியாக ஏன் நான் சொன்னேன்டா, உங்களுக்கும் சில வழிகள் நல்லது மாதிரி தெரியும், விட்றா இப்படித்தான் இருப்போம்ட்டு. மரண வழிகள் மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்ற 1000 வழிகள் இருக்கு. ஆனால் எல்லாம் மரண வழிகள். ஒரு வழி நல்ல வழி இருக்கும், போக விருப்பம் இல்லாட்டிக்கும் ஒன்றும் செய்யலாது, இழுபடத்தான் வேணும். உங்களோட வாழ்க்கையிலையும் மன்னிப்புன்ற விஷயம் இதுதான். திரும்பவும் சொல்லுகிறோம் அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் தான் உங்கள் தப்பிதங்கள் உங்கள் பரமபிதா மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காது போனால் நீங்கள் பழைய கடனெல்லாம் செலுத்த வேண்டி வரும். ஒரு காசும் குறைவில்லாமல் செலுத்த வேண்டி வரும். ஆயத்தமா செலுத்த முடியாது. எவ்வளவு பாவங்கள் அக்கிரமங்களோட வாழ்க்கையில் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அக்கிரமங்கள், ஐயோ நினைச்சு பார்க்க இல்லாத அக்கிரமங்கள் எல்லாம் நினைச்சாலே எங்களுக்கே வெக்கமா இருக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறோமாண்டு. அப்ப அவைகளெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு விட, சிறிய மனிதர் இன்னொருத்தன் உங்கள் சகோதரன் செய்கிற தப்பிதங்களை, உங்களுடைய மற்றவர் உறவுகள் செய்கிற தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க தெரியல என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. யாரா இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் பிரச்சனை இல்லை, போக இயலாது. உன்னை அறியேன், அக்கிரமம் செய்கிற என்னை விட்டு போன்று தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவற்ற வழியில் நீங்கள் ஆண்டவற்ற வழி இதுதான். நீங்கள் இதுக்குள்ளால போகத்தான் போறேன்டா போங்க. ஆனால் நீங்கள் கட்டிய கட்டணத்தை செலுத்தியே ஆக வேண்டும். மன்னிப்புன்றது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னித்தால் தான். இது வந்து ஒரு இது வந்து சிலுவை, இது வந்து ஒரு குறுக்கெழுத்து. தேவனிடத்தில் மட்டும் நீங்கள் எந்த நேரம் மன்னிப்பு கேட்டாண்டவர் என்னை மன்னிய பாவியான என்னை படியுங்க, நல்லா படியுங்க. மற்றவர்களை நேசிக்காமல் நீங்கள் எவ்வளவு செய்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் சகோதரனை உங்களுக்கு மன்னிக்க. சகோதரன் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள், உங்களுடைய சொந்த பிள்ளைகள், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற உங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் சகோதர சகோதரர்கள். ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள். இவர்களோடு உங்களுக்கு சரியான உறவு இருக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்காமல் கோபத்தோடு கசப்போடு ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் கசப்போடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பரலோகம், அருமையானவர்களே, பரலோகத்துக்கு நீங்கள் செல்ல முடியாது. இது வந்து மனுஷ 10,000 தாலந்து ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான், 100 வள்ளி ஒரு ஆள் கடன் பட்டிருக்கு. அருமையானவர்களே, மன்னிப்பில்லா நீங்கள் உங்கள் சகோதரனை மன்னிக்க தெரியாவிட்டால் ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு வேற விளக்க நீங்கள் கொடுக்க முடியாது. மோசையாக இருந்தானா ஆரோனா இருந்தானா மறுபடியும் சொல்லுகிறோம், பரலோகத்துக்கு சந்தர்ப்பமே இல்லை. நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஒருவரை மன்னித்துறவான வேதம் அதை தர உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்கள், சிலர் வந்து அதே தவறுகளை விடுவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், வேற யாரும் செய்தால் மன்னிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவனுடைய சொந்த தம்பி ஓடி கல்யாணம் செய்தான். இவன் வந்து காய்க்கிறேன், அண்ணங்காரன் காய்க்கிறேன். என்னென்னு கேட்டால் ஓடி கல்யாணம் செய்தாங்க. சரி ஏதோ அவன் இதாகும். அவரோட கூட திரிகிறவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார், அவருடைய நல்ல நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார். சின்ன எந்த நேரம் அவனோடான் இருப்பான் கடை. இப்போ நான் வந்து அவர்கிட்ட சின்ன அவனும் ஓடி கல்யாணம் செய்து. நான் உங்களுக்கு சொல்கிறது விளங்குதா? அவர்கிட்ட தம்பி ஓடி கல்யாணம் செய்து அவனோட ஹைக்கரையில் அந்த பிள்ளையோட ஹைக்கரையில் ஒருத்தன் வீட்டையும் போகிற இல்லை பாறையிலாம் அப்படி
இரு சரி. இவற்றை சிநேகிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொண்டு ஓடித்தான் செய்தது. அவரோட நல்ல கூட்டணி, அங்கே போவேர் இங்கே போவேர், அவனுக்கு வேண்டுவேர், அங்கே வீட்டை போய் படுப்பேர், வேறு வேலாம் செய்வேர், அவனோட கூட்டணி. இப்போ நீ என்னது காய்க்கிறல, உனக்கு வந்து இப்போ இந்த ஓடுறது பிரச்சனை பிள்ளையண்டா, அப்போ அவனோடையும் இல்லை காய்க்கக்கூடாது. இதான் மனுஷனுடைய நீதி, அழுக்கான கந்த மாதிரி இருக்கு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைடா, தம்பியார் அது ஓடினது பிரச்சனை இல்லை, அப்புறம் தான் என்ன தெரியும், சாதி பிரச்சனை. அது வேற சாதிக்குள்ள கொண்டு ஓடிதான். டேய் கேட்டா சர்ச் நல்ல தசமவாம். இப்போ தசமவாம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆண்டவர் உள்ளதான் படப்படுத்துற அந்த வாடா ஐயா ஜுகெல்லாம் போனி வாடா ராஜ் ஒன்றுமே எடுக்க மாட்டான் ஆண்டவர். வேதம் சொல்றது அக்கிரம செய்யக்கார அகன்று போங்கள், ஒரு மன்னிப்பும் இல்லை. மன்னிப்பு உங்களுக்கு உங்கள் சகோதரனை மன்னிக்க தெரியாவிட்டால் நீங்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? நீங்கள் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க வேண்டும். இதான் வேதாகம போதனை, இதான் வேதாகம சத்தியம். அருமையானே, குறுக்கெழுத்து மறக்காதீர்கள். தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், நித்தமும் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் சகோதரர்களோடும் சீர்பொருந்துங்கள், மன்னியுங்கள், அவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், ஒப்புரவாகுங்கள். அது பெரிய வேலை. உங்களுக்கு இருக்கிற பெருமையும் சில நேரம் அகங்காரமும் ஆணவம், சில நேரம் ஆசை இச்சைகளும் அதை செய்ய அதை செய்கிறதுக்கு ஒரு இடைக்கெல்லாம் இருக்கும். அதை எறியுங்கள், தரித்தறியுங்கள். ரோச நரம்பெல்லாம் கிறிஸ்தவனுக்கு கூடாது. இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. என்ன 4 பேர், ஒரு 3 பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி, 3 பிள்ளைகள் ஒரு காரில் போகிறாங்க. மனைவியையும் ஒரு பிள்ளையை முறக்கி வச்சு காரோட கொளுத்தி விட்டாங்க. புருஷனையும் பிள்ளையும் காரோட சேர்த்து கொளுத்திட்டாங்க, பெட்ரோல் ஊற்றி. 4 குண்டர்கள். இப்பொழுது போலீஸ் பிடிச்சாச்சு. போலீஸ் பிடிச்சிட்டு கேட்குறாங்க, அந்த அம்மா பார்த்து கேட்குறாங்க, என்ன பேர் அவாக்கு தெரியுமா கதை ஏதோ பேர். அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த ஆண்டி சொன்னா, ஏசுவே என்ற பாவத்தை எவ்வளோ மன்னிச்சுக்கிறார். எந்த புருஷன் மாதிரி எரிச்சாலும் நான் பிள்ளைகளெல்லாம் கண்ணுக்கு முன்னால் எரிச்சவங்கெல்லாம், ஆனால் நான் இவங்களை மன்னிக்கிறேன், அவங்கள மன்னிச்சு விட்டா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. சவுதியில் ரிசானா என்று சொல்லி ஒரு பொம்பளை எங்கள்ட திருகோணமலையிலேருந்து போய் வேலைக்கு நிற்கிறாள். வீட்டில் அந்த குழந்தை பிள்ளைக்கு பால் பறக்கிற நேரத்தில் அது புறக்கடிக்குது. புறக்கடிச்சோன்னே இந்த பிள்ளைக்கு 29-19 வயசு. அவள் அந்த குழந்தைய தலைகளா பிடிச்சி தட்டியிருக்காள். அவளுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனால் அந்த பிள்ளை செத்து போச்சு. இதை அந்த தாய் கண்டவள் கண்டுட்டு நிற்கிறாள். இவள்லாம் புள்ளிய கொலை செய்வது, கொல்லுங்க அவளை. இலங்கையிலேருந்து முஸ்லீம் அமைச்சர்மார் 7-8 பேர் போய் அந்த அம்மாவோட கதைக்கிறாங்க அரபியில். அம்மா தெரியாமல் செய்துட்டால் மன்னிங்கள், பாவம், உழைக்க வந்தவள், கஷ்டம், வீட்டு கஷ்டத்தில் வந்தவள், மன்னிங். நோ, மன்னிப்பில்லை, கொல்லுங்க. கடைசியாக கழுத்து வெட்டி கொல்ற இடத்துக்கு அவள் வந்து நிற்கிறாள். அந்த தாய் கடைசி நேரத்திலாவது இறங்குவாள்ன்ட்டு பார்த்தா, இல்லை, கொல்லு, வெட்டு. இதுதான் உலகம். உலகத்துக்கு கிறிஸ்தவ அன்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதா? புருஷனையும் பிள்ளைகளையும் எரிச்சவங்களை அந்த தாய் மன்னிச்சா. ஆஸ்திரேலியா உண்மையாக நடந்த கதை யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. இதுவும் உண்மையாக நடந்த கதை. ரிசானா பேரையே சொல்கிறேனே, ரிசானா என்ன நடந்ததானே நடந்த கதை, போய் பாருங்க. கழுத்து வட்டி கொள்றாங்க. அவங்க ரட்சிக்கப்படாதார்கள். இவா ரட்சிக்கப்பட்டவா, ரட்சிப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்றான். அவன் ரட்சிக்கப்படலை. உங்களோட வாழ்க்கையில் மன்னிப்பன்ற விஷயத்துக்கு நீங்கள் தடை பண்ணுவீங்களா இருந்தால், உங்கள் சகோதரனை மன்னிக்க தெரியாவிட்டால், நீங்கள் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கத்தான் வேணும். ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் ஒருத்தர் கதைக்காமல் கோபத்தோடு தாபத்தோடு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போகாமல், ஒருவர் முகம் பார்க்காமல் இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், நீங்கள் மன்னிக்கிறதுல இந்த கர்த்த தயப்படுத்த அந்த இரக்கத்தை நீங்களுக்கு, ஆண்டவரே நானும் ஒருவர் மன்னித்து என் சகோதரனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இரக்கத்தை, அந்த கிருபை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள், எவ்வளவு தூரம் அந்த மனிதர்களை இறங்கி வருகிறார்கள் மன்னிக்கிறதுக்கு. ஏன் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு தயங்கி நிற்க வேண்டும்? அருமையானவர்களே, வேத வார்த்தைகளை நீங்கள் இன்னும் தியானிக்கிற போது வேதத்தில் ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. நேரம் போய்விட்டாலும் ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 14:1 வாசியுங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், படிவா கேளுங்கள். ராஜாவினுடைய இருதயம், இந்த ராஜான்றது தாவீது.
ராஜாவினுடைய இதயம் தன்னுடைய அப்சலோம் என்றவர் மகன். இப்போ மகன் ஒரு வேலையை செய்துட்டான். மகன் இன்னும் ஒரு மகனை கொலை செய்துட்டான். இந்த அப்சலோம் அம்னோன் என்கிற இன்னும் ஒரு தாவீதினுடைய மகனை கொலை செய்தான். இப்போ இந்த தாவீதுக்கு ஒரே கோபம், ஒரே இறுக்கமாக இருக்கிறான். 3 வருஷமா அவன் வெளிநாட்டில் போய் நிற்கிறான். அப்சலோம் கதைக்கிறதே இல்லை, பற்றக்கூடாது, இவன் கொலை செய்து போட்டான், கள்ளன் நிற்கிறான் தாவீது. இது ஆக்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிட்டு அவர் கதைக்கிற இல்லை. இன்னும் இந்த இருதயம் தாங்கலா இருக்கு, இன்னும் தாங்கலா இருக்குது. இப்போ யோவாப் கண்டுட்டார், படத்தில் கண்டுட்டு போய் சொல்றான், சார் எல்லாம் மன்னிச்சு ஏற்று, என்ன செய்ய பிள்ளைகள் பிளவிடுங்கள், சரி மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே தாவீது அந்த கதையை கேட்டு, இது பெரிய கதை, நான் சொல்ல நேரம் போகும், அதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். தாவீது அந்த கதையை கேட்டு, சரி கூட்டிக் கொண்டு வா, என் மகன் தானே என்று சொல்லி அவனை மறுபடியுமாக கூட்டிக் கொண்டு வந்து தன்னோடு கூட அவன் தூர வைச்சாலும் பிறகு ஒரு காலத்தில் அவங்கள் இணைகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்சலோம் அம்னோனை கொலை செய்தது உண்மை, 100க்கு 100% கொலை செய்த பிள்ளை. ஆனால் இவனுக்கு அதை மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்கும், 3 வருஷம் இழுத்தாச்சு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் தாவீது நல்ல ஆளா? எனக்கு சொல்லுங்க, தாவீது நல்ல ஆளா? அடுத்தவன் மனைவியோட விபச்சாரம் செய்து அவனை கொலை செய்து போட்டு சத்தம் போடாம இருக்கு. இதுக்கு முதல் அதிகாரத்தில் நீயே பச்சை கள்ளண்டா, கொலைகாரன், நீ செய்த கொலையை ஆண்டவர் மன்னிக்கணும். இப்போ உன் மகன் செய்த கொலையை உனக்கு மன்னிக்கலாம், 3 வருஷமா கதைக்காம இருக்கிறது. உங்களை நான் சொல்றது விளங்குதா? தாவீது ஒரு நல்லவனண்டா பரவாயில்ல, தாவீது ஒரு சரியான உண்மை முத்தம் நீதியும் நேர்மையுமான மனுஷன்டா பரவாயில்ல, நீ ஏன் பச்சை கள்ளன் கொலை செய்திருக்கிற? நீ இதுக்கு முதல் அதிகாரத்தில் உரியா என்கிறவனை கொலை செய்து திட்டம் போட்டு அவனை கொலை செய்து போட்டு அடிச்சு கொண்டு அவன் மனைவியை உண்ட மனைவியாக்கி இப்போ நீ வாழ்ந்தோண்டு இருக்கிறாய், இந்த வாழ்க்கை போகுது. இதுக்கு பிறகு அம்னோனை அப்சலோம் திட்டம் போட்டு தான் கொல்றான். அது என்ன செய்யறது? நடந்து போச்சு, நடக்கக்கூடாத விஷயம் நடந்து போச்சு. இப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ கோபத்தோடு இருக்கிறான், மன்னிக்க மாட்டான், ஆட்ட வரக்கூடாது வீட்டு பக்கம். அப்போ அவன் டேய் நீயே கொலைகாரன்டா, நீயும் செய்தது போல தானே, ஒரு காலம் நீயும் அதே தவற செய்ய. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? தாவீது அப்சலோமை மன்னிச்சிருக்கா விட்டால் தாவீதா அண்ணன் ஆண்டவர் மன்னிக்கிறது. நீ இந்த கொலை தானே செய்கிற, நீ கொலை செய்த மட்டுமில்லை விபச்சாரம் நீ செய்திருக்கிற, நீ இவ்வளோ பாவங்களை நீ செய்து போட்டு உன்னை நான் மன்னிக்கணும், உனக்கு உன்னுடைய பிள்ளையா மன்னிக்கலாதா? உனக்கு உன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோமை மன்னிக்கலாதா? மன்னி. அருமையானவர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில நேரம் தவறுகளை நாங்கள் செய்வோம். எங்களோட பிள்ளைய ஆண்டவர் மன்னிக்கணும், நாங்கள் இன்னொருத்தண்ட பிள்ளைய மன்னிக்கலாண்டா என்னது இது? இது நியாயமா? இதான் அந்த கடன். மறக்காதுகள், பரலோராஜ்யம் கடன் கணக்கு பார்க்கும். பரலோராஜ்யம் கணக்கு பார்க்குற ஒரு எஜமான் நம்முடைய ஆண்டவர் கணக்கு பார்ப்பார். நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஜோய்ஸ் மேயர் என்ற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள் எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா? இருக்காது? தெரியாதா? ஜோய்ஸ் மேயர் வீட்டை போய் பாருங்க. ஒரு பொம்பளை தான், இன்றைக்கு உயிரோடான் இருக்கிறா. 1 லட்சம் 1.5 லட்சம் பேருக்கிட்ட அவர் பிரசங்கம் பண்ணுவான். ஆக்கள் அப்படி தான் வருவாங்க. அவள் சின்ன வயசில் வளர்ந்து வரைக்க 12 வயசு 13 வயசு அவங்களோட சொந்த தகப்பன் அவள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தும். 12 13 தகப்பன், சொந்த தகப்பன், 1 இல்லை 2 இல்லை 200 தடவைக்கு மேலே. எப்படி இருக்கு கேட்க? இப்போ ஜோய்ஸ் மேயர் ரசிக்கப்பட்டுட்டா ஆண்டவர்கிட்ட போகிறா, எல்லாம் போகிறா, சர்ச்சுக்கு எல்லாம் போகிறா, வாரா, ஊழியங்கள் எல்லாம் செய்கிறா. இப்போ ஆண்டவர் அப்பா இருக்கிறார் உயிரோட. இப்போ ஆண்டவர் சொல்கிறேன், நீ போய் அவன் அப்பாவை மன்னி, அம்மாவை மன்னி, என்ன செய்கிறது? ஆனால் இந்த மனுஷி என்ன ஆண்டவர் 200 தரத்துக்கு மேலே இவ்வளோ ஒரு வேற ஒருத்தன் செய்தாலும் பரவாயில்ல, வேற யாருண்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சொந்த தகப்பன் நான் மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் பேசுகிற மன்னி மன்னி மன்னி, ஒன்றும் செய்யலாது. நீங்கள் அவ சொல்கிற சாட்சியை வீட்டை போய் கேட்டு பாருங்க. ஆனால் அந்த தாயார் மன்னித்தார். சரி, நான் என் அப்பாவை மன்னிக்கிறேன், என் அம்மாவை மன்னிக்கிறேன். மாத்திரமில்லை அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து வீட்டிலேயே அவள் தான் பார்த்தவா. ஜோய்ஸ் மேயர்கிட்ட தகப்பனை அவர் சாகும் வரைக்கும், இப்போ அவர் செத்துட்டார், சாகும் வரைக்கும் தண்டை வீட்டிலேயே வச்சு அவள் தான் பார்த்தவா. பிறகு என்ன, அமெரிக்காவில் இல்லை உலகம் இன்றைக்கு அவட ஊழியங்கள் இருக்கிறது. ஜோய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரி இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான ஆக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் அவள் ஒரு பெரிய பிரசங்கியார். அவளுக்கு பக்கத்தில் யாரும் நிற்கல, அப்படி ஒரு பிரசங்கம் செய்வா. என்னால் மன்னிப்பு செய்த வேலை மன்னிக்கல. தகப்பனை மன்னிக்கிற கஷ்டம் தான். என்ன செய்யறது? சொந்த தகப்பனை எப்படி செய்தா? மேலே
அவ்வளோ ஒரு கொடூரம், பாலியல் வல்லுறை வெளியில் சொல்லவே இல்லாமல் இருந்தா, எங்கே போகிறத இதுக்கு செய்கிறன்ற ஒன்றுமே இதை ஓடவும் மேலாது, எங்கேயும் இல்லை, அதை தாங்கி தாங்கி கொண்டிருந்தா. இன்றைக்கு மன்னிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஆண்டவர் சொன்ன நேரம் தகப்பனை கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு பார்க்குற அளவுக்கு இருந்தான்றால் அதுதான் மன்னிப்பு. யோசேப்பு, இந்த கதை உங்களுக்கு தெரியும், யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போட்டு அவனோட வஸ்திரத்தை உரிந்து அவனை வித்து விடுறாங்க. ஒரு கட்டம் வந்துச்சுது. இப்போ அண்ணாமார் வாராங்க, யோசேப்பு இப்போ சிட்டி அங்கே இருக்கிற நேரத்தில் பார்த்தாட இங்கே வந்து நிற்கிறேன், நீங்களா இருந்தால் என்ன செய்ப்பீங்க? அவ்வளோ பேருக்கும் வஸ்திரம் கொடுத்து விடுறான் யோசேப்பு. பார்த்தீங்களா? வஸ்திரத்தை உறிஞ்சவங்கள் அவ்வளோ பேரும், வஸ்திரத்தை உரிந்தவர்கள் அவ்வளோ பேரும், அடித்தவங்கள் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டு அவ்வளோ பேருக்கும் உடுப்பு கொடுத்து விட்றாங்க. கொண்டு போங்க, போட்டு கொண்டு போங்க. எந்த வஸ்திரத்தை நீங்கள் ஒரு காலம் உறிஞ்சனீங்கடா, டே என்ன உறிஞ்சனீங்க, நான் உங்களை கண்டே பழி வாங்குறேன்னா சின்ன பிரச்சனை, தூக்கி எல்லாரும் ஜெயிலுக்கு போட்டு வெளுத்து விட்டுருவேன். எல்லாரும் வீட்டுக்கு கொண்டே சாப்பாடு போட்டு முழு பேருக்கும் காசு கொடுத்து முழு பேருக்கு உடுப்பும் கொடுத்து, ஏன் உடுப்பு கொடுத்தோண்டா, போய்க்க நினைச்சோண்டு போங்க. எந்த உடுப்பு ஒரு நாள் கலட்டி நீங்கள் பல வர்ணமான அங்கேயே நடத்துலேருந்து வஸ்திரத்தை கலட்டி எறிஞ்ச நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உடுப்பே தந்து விட்றான், கொண்டு போ என்ன. அவ்வளவு பண்ணிச்சுட்டான் யோசேப்பு. எல்லாட்டிக்கும் போத்தி வாட்ட மனசி அங்கே அவன் இவன் எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கோவம், பெரிய ஆளாக வந்துட்டார். ஆனால் ஒருத்தரையும் பழி வாங்கலை என்றால் மன்னிக்கிறது. இப்பொழுது நான் உங்களிடத்தில் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி தான், என்ன மன்னிப்பு. நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் சகோதரர்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய மனிதர்களை, மற்ற மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கடைசியில் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அடிச்சிட்டாங்கல்லான், குட்டிட்டாங்கல்லான், துப்பிட்டாங்கல்லான், தெரிஞ்சுதான் செய்தவங்க, ஆனால் தெரியாமல் செய்தாங்க. தெரிஞ்சுதான் செய்கிறாங்க, தெரிஞ்சுதான் துப்புறாங்க, ஆனால் ஏசு சொல்கிறார் தெரியாமல் செய்தாங்க. ஆண்டவர் மன்னிங்க, மன்னிங்க, எல்லாரையும் மன்னிங்கண்டு. அந்த ஆண்டவர் அப்படித்தான் மன்னிப்பு கேட்டார். இயேசுவை போல நடக்கும்படி தான் தேவனங்களை அழைத்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இதை பற்றி பெரிய ஒரு பிரசங்கமே செய்யலாம். ஆனால் ஓரளவு முடிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மன்னிப்பு தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளையும் மன்னிக்க வேண்டும். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக வாழுங்கள். நீங்கள் என்ன உலகத்தில் ஒன்றும் கொண்டு வராமல் ஒன்றும் கொண்டு போக போகிறாங்க. வெறுங்கையாய் வந்தீர்கள், வெறுங்கையாய் போக போகிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு போதும் என்று நினையுங்கள். இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே நீர் என்ன எத்தனை பாவங்கள், எத்தனை லட்சக்கணக்காக 250 லட்சம் என்று சொன்ன ஒரு கடன் அவனை மன்னித்தது. உங்களிடத்தில் கடன்பட்ட ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு மனம் இல்லையா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், ரத்தத்தினால கழுவு, நான் சகோதரரையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். போய் ஒப்புரவாங்கள். சகையை சொல்லுகிறான், நாளத்தனியாய் நான் 6 இடத்துல வேண்டியிருந்தால் ஆண்டவரே கொடுக்கிறேன். அதான் அந்த ஒப்புரவாகிறான். எல்லாரோடையும் நான் சரியாக விரும்புகிறேன் ஆண்டவரே, எல்லாரோடையும் நல்ல உறவை நான் வைத்திருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பெருமையும் என்னுடைய அகங்காரமும் என்னுடைய ஆசை மிச்சையும் இதை செய்யறதுக்கு தடையாக இருந்தால் என் தேவனே